கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 47 அதிகாரம் பார்த்துருக்குறோம். இதுக்கு 48வது அதிகாரம். 48வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 47 பார்க்கும்போது யாக்கோப் யோசேப்பிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் மரிக்கும்போது நீ என்ன செய்யாத, என்னை எகிப்து தேசத்தில் அடக்கம் பண்ணாதபடிக்கு என்னை கானான் தேசத்தில் நம்ம முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணியிருக்க இடத்துல என்னைய கொண்டு அடித்து அங்கே அடக்கம் பண்ணுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே யோசேப்பு என்ன செய்கிறான், ஆணையிட்டு கொடுக்குறான். அந்த நேரத்தில் ஆணையிட்டு கொடுத்த உடனே இப்போ என்ன செய்கிறான், யாக்கோபு என்ற இஸ்ரேல் என்ன செய்கிறான், கட்டில் தலைமாட்டில் சாய்ந்து கர்த்தரை நினைச்சதான் தொழுது கொள்கிறான். ஏன்னா இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன், அங்கே அடக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தலைமாட்டில் சாய்ந்து என்ன செய்கிறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான். அடுத்தபடியாக 48வது அதிகாரத்தில் இப்போ எப்படின்னா, இப்போ உங்களோட தகப்பனாருக்கு அதிகமாக வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ யோசேப்புக்கு செய்தி சொல்லப்படுது. அதிக வருத்தமாக இருக்குன்னா உயிர் ரொம்ப ஊசலாடிட்டுருக்கு, இப்போ சீக்கிரத்தில் மறிச்சிடுவார், மறிக்க போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்களோட சகோதரர்கள் போய் இப்போ யோசேப்பிட்டு என்ன செய்கிறாங்க சொல்லி விட்ட உடனே இப்போ யோசேப்பு என்ன செய்யறாங்க, தன்னுடைய 2 குமாரராகிய மனாசையும் அப்புறம் கூட்டி கொண்டு என்ன செய்றான், தன்னுடைய அப்பாவை என்ன செய்கிறான் பார்க்க வர போகிறான். அப்பா உயிரோடு இருக்கும்போது சாருக்கும்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வர்றப்பல. அப்போ பார்க்க வரும்போது யோசேப்பிட்ட யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, யோசேப்பு உங்களுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான்னா, யாக்கோபு என்ன செய்கிறான்னா, படுத்திருக்கவன் அப்படியே என்ன செய்கிறான், தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாப்புல எழும்பி கட்டில் மேலே என்ன செய்கிறா உட்கார்றாப்புல. முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாப்புல. ஆனாலும் யோசேப்பு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கட்டிலில் படுத்திருந்தவர் என்ன செய்கிறாரு, தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாரு, கட்டில் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு இருந்து என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபு யோசேப்பை நோக்கி சொல்கிறாரு, நான் சர்வவல்லமை தேவன் என்னை கானான் தேசத்தில் லூஸ் என்னை இடத்துலேருந்து எனக்கு என்ன செஞ்சார், தரிசனமானார். தரிசனமாகி என்னை என்ன செஞ்சார், இது வரைக்கும் என்னை ஆசீர்வதித்திருக்காரு. என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை நான் ஜனக்கூட்டமாக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் சுதந்திரமாக தருவேன்னு சொன்னார். அதனால் அப்படி சொன்னதுனால நீ என்ன செஞ்சாருன்னா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போய், ஏசா நம்மளை கொன்றுவான், சேஷ்டபுத்திர பாகத்தெல்லாம் ஏமாற்றி எடுத்துட்டதுனால கொன்றுவான் அப்படின்னு சொல்லி பயந்து ரெபெக்காள் என்ன செஞ்சா, தன்னுடைய தாய் தகப்பன் ஊருக்கு என்ன செஞ்சா அனுப்பி விட்டா. அதனால ஈசா கிட்ட சொல்லி என்ன செய்ய தந்திரமாக சொல்லி, என் மகனுக்கு பெண் கொள்வது எப்படி, இங்கே அதனால அங்கே போய் பெண் கொள்ளணும், இது அருவருப்பான அப்படின்னு சொன்னதுனால ஈசாக்கு என்ன செஞ்சான், ஆசீர்வதித்து அங்கே அனுப்பும்போது தன்னுடைய தாத்தா ஊருக்கு அம்மா பிறந்த ஊருக்கு என்ன செய்கிறான், அங்கே போகிறாப்புல. அங்கே போகும்போது தான் தனிமையில் போனதுனால என்ன செய்கிறான், ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டா நேரம் ஆகிட்டுன்னு, அப்போ ஒரு கல் எடுத்து தலைமாட்டில் வச்சு என்ன செய்கிறான் படுத்திருப்பான். அந்த கல் வச்சு படுக்கும்போது தான் கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு ஏணியில் ஏறிறவரும் இறங்குறோமா, தூதர்கள்லாம் ஏறுறவரும் இறங்குறோமா இருப்பாங்க. கர்த்தர் இந்த ஏணி நுனியில் நிற்பார். அதை பார்த்து அவனை செஞ்சார், நீ பயப்படாத, நீ போ, நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி விட்டுருப்பார். அதைத்தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு தரிசனமான இடம் அந்த லூஸ் என்ற இடம், அதனால் அதில் எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து சந்ததியை இவ்வளவான ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதான் நான் என்ன சொன்னால் எகிப்துக்கு சொல்லிட்டு சொல்கிறார், நான் எகிப்து வருவதற்கு முன்பாக எகிப்து தேசத்தில் பிறந்த உன்னுடைய 2 குமாரன் என்னுடைய குமாரன் இருக்கிறார். ஏன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் எங்கள் கானான் தேசத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யாக்கோபுடைய பிள்ளைகள் மற்ற 11 பேருக்கும் திருமணம் ஆகி எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்குது, எல்லாரும் கானான் தேசத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் யோசேப்பு மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, எகிப்து தேசத்துக்கு விட்டு போட்டதுனால இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, அவன் மட்டும் அங்கே திருமணம் முடித்து அங்கே இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளையும் இப்போ யார் யாக்கோபு என்ன செஞ்சார் பார்த்துட்டார். அதனால் அவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது என்னுடைய குமாரர்கள், இப்போ ரூபன், சிமியோன் என்பவர்களை போல எப்ராயிம், மனாசியும் என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இனி பிறக்க போகிற பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறோம், அவரவருடைய சகோதரருடைய பேரில் வழங்கப்படும். இதுவரைக்கும் உன்னுடைய பிறந்த 2 குமாரர்களும் என்னுடைய பிள்ளைகள், ரூபன் சிமியோனை போல அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா,
ஏன்னா இந்த கற்ப பரப்பு இவங்க எல்லாரும் எகிப்துக்கு போனாங்கல்ல, அவங்களாம் 66 பேர், இவங்களையும் சேர்த்து தானே 70 சொல்லி குறிச்சிருக்கு. அதே போல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கள் என்னுடைய பேர், இனி உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் அவரவருடைய சகோதரி பேரில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போ ஆசீர்வதிக்க போகும்போது ஏன்னா அவருக்கு வந்து கண் வந்து இப்போ நினச்சி நல்லா மங்கலாக இருக்குது. அதனால் சரியாக என்ன செய்யலை, இப்போ பார்க்கறதுக்கு தெரியலை. அதனால் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய பேர பிள்ளைகளை என்ன செய்கிறாரோ முத்தம் செய்து அணைத்து கொள்கிற, அவங்களே என்கிட்ட கொண்டு வா, நான் அவங்கள என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கிட்ட கொண்டு போகிறான். அப்போ மலது யோசேப்பு போன உடனே இந்த 2 பிள்ளை யோசேப்பு சொல்கிறாரு, யோசேப்பு கூட நிற்கிறவங்கள பார்த்து இது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா கண்ணு மங்கலாக இருக்கிறனால அவருக்கு தெரியல. அப்போ தான் யோசேப்பு சொல்ல, இது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனை ஆசீர்வதிக்கணும், என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவன் கிட்ட வந்து கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான்னா, அவர்களை முதல்ல தள்ளி விட்டுட்டு கிட்ட காலுக்கு 2 காலுக்கு நடுவில் கொண்டு விடுறாப்புல. இப்போ அனைத்து என்ன செய்தான், அவங்கள முத்தம் செய்தான். அனைத்து முத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அவன் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் நினைச்சாரு, எனக்கு வந்து நான் வந்து உன்னை கூட நான் நினச்சிவேன், நான் காண்பேன்னு சொல்லி நான் நினைக்கல, ஆனால் உன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு காணபடி கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முழங்காலுக்கு இடையில இருக்கிற 2 பிள்ளைகளே, ஏன்னா நம்ம உட்காந்துருக்கும் போது ரெண்டு முழங்காலுக்கு முட்டுக்கு நடுவில் 2 பிள்ளைகளே நிற்குது. இப்போ அவங்கள வந்து என்ன செய்றாரு, முத்தம் செஞ்சார். முத்தம் செஞ்சுட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் இப்போ என்ன செஞ்சாருன்னா, அவங்கள இப்படி காலுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவரும் என்ன செய்றாரு, குனிஞ்சு என்ன செய்றாரு, ஏசப்பா என்ன செய்றாரு, குனிந்து வணங்குறார். ஆனால் அது எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எந்த விஷயத்துலையுமே நினச்சிவாங்க, குனிந்து கர்த்தர் என்ன செய்றாரு, ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும்போது பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுவாங்க. அதே போல் இப்போ அவருக்கு பலிபீடம் கட்ட முடியாது இந்த வயதான காலத்தில். அதனால் என்ன செய்றாரு, கர்த்தரை பணிந்து என்ன செய்றாரு, குனிந்து வணங்குறார். குனிந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாரு, வணங்கின உடனே இப்போ யோசேப்பு திரும்ப 2 பிள்ளைகளும் என்ன செய்றான்னா, தன்னுடைய வலது கையினால் மனாசேயும் இடது கையினால் எப்ராயிமும் என்ன செய்கிறாரு, கொண்டு தன்னுடைய அப்பா கையில் இந்த அப்படி போய் கொண்டு கொடுக்குறாரு. அவருடைய வலது கைக்கு நேராக யாரை, மனாசேயை கண்டு விடுறாப்புல, அவருடைய இடது கைக்கு நேராக எப்ராயிமை கொண்டு விடுறாங்க. ஏன்னா மூத்தவன் மேலே வலது கையை வச்சு ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கணும், இளையவன் மேலே இடது கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி கொண்டு விடுறாப்புல. ஆனால் யோசேப்பு இந்த யாக்கோபு என்ன செஞ்சிட்டாருன்னா, 2 பேர் தலையிலையும் மாற்றி கை வச்சுட்டாரு, மாற்றி கை வைக்கிறார். அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, அப்பா இது வந்து மூத்தவன் வந்து கையெடுத்து மாற்றி வைக்கிறதுக்கு போகிறாப்புல, மூத்தவன் எங்கே நிற்கிறான், இளையவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி, அவர் கண் மங்களாக இருக்கிறனால மாற்றி அப்பா ஆசீர்வதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மகனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் என்ன செய்கிறாரு, மாற்றி வச்சு என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். கர்த்தர் ஒன்று என்ன செய்வார், ஒன்று ஆசிரியப்பார், தேவன் ஒன்று எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஒன்றெல்லாம் என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யோசேப்பு என்ன சொல்கிறான், யாக்கோபு என்ற இஸ்ரேல் வைக்க நான் மரணமடைய போகிறேன், அதனால் கர்த்தர் உங்களோட என்ன இருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய தேசத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார், எங்களுக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நம்ம திரும்பி வந்தபோது என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து திரும்பி நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தேசத்துக்கு திரும்பி போக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இவர் இறந்தோடனே இவர் அங்கே ஒன்று அடக்கம் பண்ண சொல்லியாச்சு. அதனால் சொல்கிறாரு, உனக்கு வந்து நான் உன்னோட சகோதரர்களுக்கெல்லாம் அங்கே என்ன செய்கிறேன், கானான் தேசத்தில் நான் உங்களுக்கு சுதந்திர பாகம் நான் கொடுத்துருக்குறேன், ஆனால் நீ இல்லாதனால உனக்கு சுதந்திர பாகம் அங்கே வச்சுருக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறேன். நான் பட்டயத்தினாலும் நான் வில்லுனாலும் எம்மோரியர் கையிலேருந்து நான் சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக நான் உனக்கு நினைச்சிறேன் கொடுத்துருக்குறேன், அதனால் நீ அங்கே போகும்போது அதை உனக்கு என்ன சுதந்திரமாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் சேர்த்து வைக்கணும். அப்போ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, சரிசமமாக என்ன செய்வாங்க, பங்கு வச்சு கொடுப்பாங்க. 2வது பிள்ளைகள் இல்லை அப்படின்னாலும் பேர குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அதை பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அதே போல் இப்போ யோசேப்பு அந்த இடத்துல இல்லை, காணாமல் போயிட்டான், பீருண்டு போயிட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் தன்னுடைய அவர் என்ன செய்கிறார், அவருக்குன்னு ஒரு பங்கு என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாரு, இப்போ வச்சதுனால சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுத்ததை விட உனக்கு அதிகமான பங்கை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிதாக்களுடைய பங்கை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதோட ஆதியாகமம் 48வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக சொல்கிறார், எப்ராயிமும்
அதிகமாக பெருக பண்ணுவேன்னு சொல்லி மிகுதியாக பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ மனாசேக்கு என்ன ஆசீர்வாதங்கும் போது மனாசே என்ன செய்வான், இவனா என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் இவன் என்ன செய்வான், தன்னுடைய தம்பியை விட அந்த தன்னோட அண்ணனை விட என்ன செய்வான், அதிகமாக பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செய்றாரு, அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துக்கிறாங்க. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் என்ன தேவனுமாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், பூமியிலும் உங்களை மிதியாக பெருகப்படுவார் அப்படின்னு சொல்லி பேர குழந்தைகளையும் என்ன செஞ்சுறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ ஆசீர்வதிச்சிட்டு யாக்கோபு யோசேப்புட்டையும் இது பேசி முடிச்சுட்டு முடிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக 49வது அதிகாரம். 49வது அதிகாரத்தில் எப்படின்னா, இப்போ யாக்கோபு என்ன செய்றார், தன்னுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் என்ன செய்றார், வரவழைக்கிறார். தன்னுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் வரவழைத்து கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற காரியங்களை அவருக்கு அறிவிக்கிறாங்க. அதில் வந்து இப்போ சொன்ன உடனே யாக்கோபு குமாரே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, எங்கள் இடத்துல வாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு எல்லாரும் செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொன்ன உடனே இப்போ எல்லாரும் வராங்க. வந்தோடனே மூத்தவன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். அதில் முதலாவது ரூபன் தானே, அதனால் மூத்தவங்களுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் உண்டு, சொத்துல அதிகமான பங்கு அவங்களுக்கு தான் உண்டு. அதனால் என்ன சொல்கிறேன், ரூபனை பார்த்து சொல்கிறேன், நீ என் சேஷ்டபுத்திரன், ஆனாலும் நீ என் சத்துவமும் என் முதற் பேலனும் ஆணுமா இருக்கிறான். நீ மேன்மையில் என்ன செய்த அப்பிரதானமும் வல்லமையிலும் விசேஷமாக தான் இருக்கிறா. ஆனால் ஒரு குறை ஒன்று இடத்துல வந்துடுச்சு அப்படிங்கிறார். என்ன குறைனா, நீ தண்ணீரை போல கிளம்பிட்டா, நீ மேன்மையடைய மாட்டா அப்படிங்கிறார். உனக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் எல்லாம் உண்டு, முதல் பேரானவன், மேன்மேல் பிரதானமும் வல்லமையில் விசேஷமாக இருக்கிற, ஆனால் தண்ணீரை போல கிளம்பிட்டா அப்படிங்கிற, அதனால மேன்மடைய மாட்டாங்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னா, உன் தகப்பனோட மஞ்சத்தின் மேலே ஏறிட்டாங்கிறார், ஏறி தீட்டுப்படுத்திட்டாங்கிறார். தகப்பனோட மஞ்சள் மேலே ஏறினா அப்படின்னா, யாக்கோபுக்கு 4 மனைவி, 2 பணியுடைய காரிகள், மொத்தம் 4 பேர். அதில் இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ரூபன் தன்னுடைய அப்பாவுடைய பணியுடைய காரியங்கள்ட்ட என்ன செஞ்சுட்டான், பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால் அது வந்து அவரோட அப்பாவுக்கு தான் மனைவி, ஆனால் இவனுக்கு மனைவி கிடையாது. இவன் என்ன செஞ்சிட்டான்னா, சித்திமாரோட என்ன செஞ்சுட்டான், பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் சொல்லுதான், நீ தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலே என்ன செஞ்சுட்டா, நீ ஏறிட்டா, அதனால நீ தீட்டுப்பட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அடுத்தபடியாக ரூபனுக்கு அடுத்தபடியாக சிமியோன், அடுத்தது லேவி. அப்போ இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் ஏக சகோதரர்கள்லாம், 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படியே இனப்பிரியாத தோழர்கள் மாதிரி சிமியோன் லேவியும் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்னு சொல்கிறார். எதுக்காக கொடுமையின் கருவின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுடைய சகோதரி ஒருத்தி தீனாள்னு சொல்லி உண்டு. அவன் தீனாள் என்ன செய்தா, ஊர் சுற்றி பார்க்க போகும்போது சீகமோட என்ன செஞ்சுட்டா, தீட்டுப்படுத்தினதுனால தம்முடைய சகோதரி எப்படி அவங்க தீட்டுப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி 2 பேரும் திட்டம் போட்டாங்க. அதனால் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத அவங்களுக்கு எப்படி நாங்கள் எங்கள் தங்கச்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணுறோம், நீங்கள் பெண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எம்மொரு எல்லோரும் சொன்னதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டுட்டாங்க. ஒத்துக்கொண்டு எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணி 3ஆம் நாளில் அவங்களுக்கு நினச்சி எல்லோரும் நோவெடுக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். இந்த நாட்களில் அவங்க யுத்தத்துக்கு வந்துவிட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நாட்கள்லேயே சிமியோன் லேவி என்ன செய்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து பட்டயத்தினால விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அத்தனை ஆண்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, எமர் தேசத்தில் போய் கொன்று போட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்து உடன்படாத, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் என்ன செய்யாத சேராத. அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினால அரண்களை நினச்சிட்டாங்க, நிர்மூலமாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபமும் மூர்க்கமும் உங்களை என்ன செய்து சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்கிறார். கோபத்தினாலையும் மூர்க்கத்தினால தான் செஞ்சுட்டாங்க, அதனால சபிக்கப்பட கடவுது அப்படிங்கிறார். அதனால் யாக்கோபில் அவர்களை விட்டு பிரியவும் இஸ்ரேல் அவர்களும் சிதறவும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனத்துக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி கொண்டு அவங்கள சிதற பண்ணிட்டாங்கல்ல. அதனால தான் சொல்கிறாரு, அவங்கள இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தபடியாக யூதா, 4வது யார், யூதா. யூதாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ சகோதரால் புகழப்படுவா, உன்னுடைய கரும் சத்துருக்களின் பிடர் மேல் இருக்கும், உன் சத்துருக்களெல்லாம் நினச்சிவா, நீ நுறுக்கி போடுவா, உன் கை அவங்க மேலே இருக்கும், உன் தகப்பனோட புத்திரர்கள் எல்லாரும் நினச்சிவாங்க, உன்னை பணிந்துக்குள்ளே வருவாங்க, நீ ஒரு பாலசிங்கம், நீ இறைய கவர்ந்து கொண்டு என்ன செஞ்சா ஏறி போயிட்டா, என் மகனே நீ சிங்கம் போலும் கீழே செங்கம் போல நீ என்ன செஞ்சா மடங்கி படுத்தா, ஆனால் உன்னை எழுப்புறன்னு யாருன்னு சொல்லிட்டு சொன்னார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கல் இதை விட்டு நீங்கவும் மாட்டாது, நியாயப்பிரணைவன் பாதங்களை விட்டு விலகவும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த சந்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வர்றார். அதனால தான் சொல்கிறார், சகோதரர்கள்லாம் அவனை நினைச்சுவாங்க வணங்குவாங்கன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவன் வந்து யார்,
யூதா வந்து கழுதையை குட்டிய திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையை குட்டிய நற்குல திராட்சை செடியிலும் நினைச்சுமா கட்டுவான். திராட்சை ரசம் தன் வஸ்திரங்கத்தையும் திராட்சை பழம் ரத்தத்திலே தன் அங்கேயே நினைச்சுமா துவைப்பாங்கிறார். அந்த அளவில் அவன் செழிப்பாக இருப்பான்னு சொல்கிறார். கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்குமா. கண்கள் திராட்சை ரசம் குடித்தா எப்படி அந்த வெறி வந்தோடனே எப்படி கண்கள் எப்படி ரெட்டாக இருக்கும். அதனால் அதே போல் அந்த அளவில் நீ நினைச்சுவா, நீ நல்லா இருப்பான்னு சொல்கிறார். பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்கும். எப்படி பால் எப்படி வெள்ளையாக இருக்கோ அதே போல் உன் பற்கள் நிச்சயம் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு. யூதாவை நினைச்சுறாரு, ஆசிர்வதிக்கிறார். அடுத்தபடியாக செபுலோன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து கடற்துறை அருகே நினைச்சுவா குடியிருப்பா, நீ வந்து கப்பல் துறை முகமாக நினைச்சுவா நீ இருப்பா, உன் எல்லை வந்து சீதன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி செபுலோனை ஆசிர்வதிக்கிறார் கடற்துறையை வச்சு. அடுத்தபடியாக இசக்கார் என்ன செய்வாருன்னா, 2 பொதி நடுவே நீ படுத்து கொண்டுக்கிற பழுத்த கழுதைங்கிறார். ஏன்னா உனக்கு வந்து இளைப்பாறுதல் நல்லதுன்னு சொல்லி இளைப்பாறு தான் நல்லது, நாடு நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவா. சுமக்கிற தோலை சாய்த்து சுமந்து கொண்டு போகிற தோலை கூட அதை நினச்சிவா, சுமையை கூட நினச்சிவா, நீ சரித்துட்டு அதுக்குள்ளே நினச்சிவா படுத்துக்கிடுவா அப்படிங்கிறார். அதனால் அதில் நீ பகுதி கட்டுறவனாக இருப்பா சொல்லிட்டு தான் சொல்கிறார். 2 இப்போ இது கழுதை அப்படி பொதிய சுமக்கும் போது 2 பக்கமும் நினச்சது தொங்கிட்டு கிடக்கும், அது நடுவில் நினச்சிவா படுப்பா அப்படிங்கிற. அந்த அளவில் நினச்சிவா இலைப்பாறுதல் நல்லதுப்பா, தூங்கிட்டே இருக்கணும், அடுத்தால நாடு நல்லா செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறல நீ அப்படி இருக்குன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி போடுறாரு. அடுத்தபடியாக தானை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் என்ன செய்கிறார், ஒரு கோத்திரமாக நீ இருப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 12 கோத்திரம் தான், 12 பேருடைய பேர் தான் கோத்திரமாக விளங்குது. அதனால் நீ 12 கோத்திரத்தில் நீனும் ஒரு கோத்திரத்தில் விளங்குவோம் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ குதிரை மேலே ஏறி இருக்கிறவன் மல்லாந்து எப்படி விழுவாங்களோ அதன் போல நினைச்சிடா, விழும்போது குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற ஒரு சர்ப்பம் வந்து எப்படி இந்த குதிரை காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்குதோ அதே போல் நீ நினைச்சுவா நீ இருப்பா, பாதையில் இருக்கிற விரியனை போல நீ இருப்பா அப்படின்னு சொல்கிறார். அதனால் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் நினச்சதேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தானை குறித்து. அடுத்தபடியாக காத்தை குறித்து சொல்கிறாரு. காத்து இருந்தால் நீ இராணுவ கூட்டத்தின் மேலே நினச்சிவா, இராணுவ கூட்டம் வந்து உன் மேலே பாய்ந்து விழும், முடிவில் அவர்கள் எல்லாரும் நினச்சிவாங்க அதன் மேல் பாய்ந்து விழும். நீ வந்து இராணுவத்தின் மேலே கூட்டத்தின் மேலே பாய்ந்து விழும்போது அவர்கள் எல்லாரும் உன் மேல் நினச்சிவாங்க பாய்ந்து விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இராணுவ கூட்டத்தை சொல்கிறார். அடுத்த ஆசிரியர்னு சொல்கிறாரு, உன்னோட ஆகாரம் எனது கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி இறக்கங்களை அவன் உனக்கு தருவான், அந்த அளவில் உனக்கு வேண்டிய ஆகாரங்கள் என்னது கொழுமையாக இருக்கணும் அவனை ஆசிரியக்கிறார். அடுத்த நப்தியில் பார்த்து சொல்கிறாரு, நீ விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனத்தை நீ நினைச்சிவா வசனிப்பா அப்படின்னு சொல்கிறார். இன்பமான வசனத்தை நினைச்சிவா நீ வசனித்து கொண்டிருப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த யோசேப்பை பற்றி சொல்கிறாரு, நீ கனிதரும் செடி, நீ நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி சொல்கிறார். எப்படி கொடிகள் கொடிகள் சூரியன் மேல் படுங்கிற. யோசிப்பு இப்போ என்ன கனி கொடுக்குறவங்களாக தானே இருக்கிறான் எல்லாத்துக்கும், அதனால தான் சொல்கிறேன் கனி கொடுக்குற செடி நூற்றாண்டிலே கனி தரும் கொடிகள் கூட சூரியன் மேலே என்ன செய்யும் படுறோம். வில்வரர் என்ன செய்வாங்க, ஒன்று மண்ணை மடிவாக்கி அவன் மொழி எழுதி அவன் என்ன செய்ய பாய்ப்பாங்க. ஆனாலும் உன்னுடைய வில் என்ன செய்யும், அந்த வில்வருடைய வில்லை விட உறுதியாக இருக்கும், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கருத்தால் என்ன செய்யும் பலத்து போயிருக்கும். அதனால் இதனால் நீ மேய்ப்பனும் இஸ்ரவேலின் நீ கண்மலையுமாக இருப்பா அப்படின்னு சொல்லி யோசேப்பு நினைச்சார், ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக உன் தகப்பனுடைய தேவனாலே அது அப்படி ஆயிற்று, அவர் தான் உனக்கு துணையாக இருப்பார், சர்வராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பித்தனங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை நினைச்சுவார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சார். யோசேப்பை குறித்து சொல்கிறாரு. இப்படி என்ன சொல்கிறாருன்னா, அப்படி 12 அடுத்தபடியாக உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் மேல் ஏற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்கள் வரையும் முடிய மட்டும் அது எட்டும். யோசேப்பு சிரசின் மேலும் உன் சகோதரி விசேஷ உச்சந்தலின் மேலும் வருவதாகன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக கடைசியாக பெண்ணிமனை சொல்கிறாரு. பெண்ணிமனை செல்லமாக வளர்த்தாரு, ஆனால் ஆண்டருக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்ல முடியும், அதனால் பெண்ணிமை குறித்து சொல்கிறாரு, நீ நினச்சது பீருரா ஓனாயாக இருப்பாங்கிறார். காலையில் நினச்சிவா இறைய படிச்சுப்பா, மாலையில் கொள்ளையிட்டது நினச்சிவா நீ பங்கிடுவா அப்படின்னு சொல்கிறார். பிரியமான குமாரனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்ல முடியும், இவராக மாம்சத்தில் ஆஸ்வதிக்க முடியாதுல்ல. அதனால் அவர் சொல்கிறார், காலையில் நினச்சிவா இறை படிச்சுப்பா, மாலையில் நீ கொள்ளையிட்டதை நினச்சிவா நீ பங்கிடுவாங்கிறார். அதனால் இப்படி இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார் இருப்பாங்க, அவர்களை நினச்சிவார், அவர்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 12 கோத்திரத்தாராகிய 12 பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறாரு, பின் காலங்களில் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செய்கிறான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஆசீர்வதிக்கிறாரு. இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து முடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக பின் அவர்கள் நோக்கி சொல்றார், நான் என்னை சன்னத்தாரோட என்ன செய்தேன், நான் சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனாகி எப்புரை நிலத்தில் குகையில் வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய பிதாக்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க, அதனால் என்னையும் கொண்டு என்ன செய்யுங்க, அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அந்த குகை எங்கே இருக்குன்னா கானான் தேசத்தில் இருக்குது. கானான் தேசத்தில் மக்பெல்லா எனப்பட்ட குகை. அதுதான் ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஏத்திரு கையில் நமக்கு சொந்த பூமியாக வாங்கின இடம். அதனால் அந்த இடத்துல தான் முற்பதாக்கள் எல்லாம் ஆபிரகாம் அடக்கம் பண்ணியிருக்காப்புல. அங்கே தான் ஆபிரகாமையும் அவரோட மனைவியை சாரையிலையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஈசாக்கையும் அவன் மனைவியாக ரெபேக்கியாலும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. லேயாலையும் நான் என்ன செய்கிறேன், அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த நிலத்தில் அதில் இருக்கிற குகையும் அந்த ஏத்தின் புத்தின் கையில் இருந்தது, அது விளக்கிரயமாக கொல்லப்பட்டது. அதனால் யாக்கோபு தன் குமாரை கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் தனத்தாரோட சேர்க்கப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறான், யாக்கோபு என்ன செய்கிறான், மறித்து போயிட்டான். பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிட்டு மறித்து போயிட்டான். அது சொன்னாங்களா, சாவாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களா, மறிக்கிறதுக்கு முன்பாக பிள்ளைகள் பேரம்பத்திங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து ஆசீர்வதித்து அனுப்புவாங்களா, அந்த வார்த்தையின்படி பழிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போல் அவர் சாகருக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கூறிட்டு இப்போ என்ன செய்கிறார், மறித்து போயிட்டார். அப்புறம் எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி நாளைய தினத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.